ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பேசிக் கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு, சால்ட்டு, பேக்கிங் பவுடர் இவ்வளவும் போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாட்டு ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரத்தில் வச்சுருங்க. ஒரு சாஸ் பேனில் பால், பட்டர் ரெண்டும் எடுத்து அடுப்பில் வச்சு பட்டர் உருகிற வரைக்கும் பாலை ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வந்து அடுப்புலேருந்து எடுத்து இதையுமே ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக் எடுத்துக்கோங்க. இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்ல ஃப்ராத்தி அண்ட் ஃபோமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ண போகிறோம். இது எப்படியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். லேசாக அது விப்பாக ஆரம்பித்ததுக்கப்புறம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விப் பண்ண போகிறோம். இது அப்படி பேல் கலரில் ஆகி நல்ல ஃப்ளஃபியாக இந்த மாதிரி ஒரு ஃப்ராத்தியான டெக்ஸ்சர் வரைக்கும் ஆகணும். இப்போ நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பால், பட்டர் மிக்ஸ்சரை ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பீட்டரை வச்சு லோ ஸ்பீடில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஓவராக ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பால், பட்டர் மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக அந்த மிச்சம் உள்ள பால், பட்டர் ஆட் பண்ணி லேசாக ஸ்பீட் 1ல் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கம்பைன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நீங்கள் ஃபைனலாட்டு உள்ள மிக்சிங் எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட பேட்டர் நல்லா ஸ்மூத்தாட்டு நல்ல ஃப்ராத்தியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 200 டிகிரி செல்சியஸில் அவன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு பேக்கிங் ட்ரேயில், அதாவது மஃபின் ட்ரேயில் மஃபின் கப் கேக் கேசஸ் லைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு நம்ம பேட்டரை இந்த கப் கேக் கேசஸில் நீங்கள் ஊற்றிடுங்க. டோட்டலாக எனக்கு 12 கப் கேக் கிடச்சிச்சு. இப்போ இது அவனில் 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதை இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. இது கூலானதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு எந்த விதமான ஐசிங் வேணாலும் பண்ணலாம். பட்டர் க்ரீம் எது வேணாலும். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெண்ணிலா கிளேஸ் தான் பண்ணுறேன். ஐசிங் சுகர், க்ரீமு, வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பவுலில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்ல திக்கான ஒரு கிளேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிளான இந்த கப் கேக்குக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐசிங். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக திக்காகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஐசிங் ரெடி. இப்போ நம்மளோட கூலான கப் கேக் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஐசிங்கை மேலே ஊற்றி லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் சுகர் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் ஃப்ளவர்ஸ் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப் கேக் ரெடி. இதே மாதிரி எல்லா கப் கேக்கும் பண்ணிவிடுங்க. இந்த கப் கேக்கோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கிராம் மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா yummy.com இருக்குது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.